மணி எப்படியும் கிடைச்சே தீரணும். ஒருவேளை இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அந்த மணி எங்க கிட்ட வந்து சேரலனா நாகங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து டோலக்பூர் வாசிகள் மேல தாக்குதல் நடத்துவோம். அந்த நாகமணி டோலக்பூர்ல இருந்துச்சுன்னா எப்படியும் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். ஆனா அது கிடைக்கிற வரைக்கும் டோலக்பூர் மக்களுக்கு நீங்க எதுவும் பண்ணாம இருக்கணும். அப்படியே ஆகட்டும் மகாராஜா. எனக்கு புரிஞ்சு போச்சு மகாராஜா. அந்த நாகமணியை கண்டுபிடிக்க இப்பவே புறப்படுறேன். கைய எடு. இனிமே உனக்கு இலவசமா லட்டு கிடைக்காது. நல்லா யோசிச்சுக்கோங்க டுன்டுன் ஆண்டி. சீக்கிரம் இந்த காளியா டோலக்பூர்லயே மிகப்பெரிய பணக்காரனாக போறான். இப்படிலாம் வரணும்னா அப்புறம் நீங்க ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கும். கிளம்பு கிளம்பு. இந்த மாதிரி 1000 புருடாவை ஏற்கனவே சொல்லிட்டேனா? ஏதாவது பொருளை விக்கிறதுக்கு வந்திருக்கியா தம்பி? எதையும் விற்க வரல, ஏன்னா அது விலை மதிப்பே இல்லாதது. அப்படியா? யாருக்கு ஏதாவது புதையல் கிதையல் கிடைச்சிருக்கா? அட புதையல்னு வச்சுக்கோங்களேன், அத மட்டும் பாத்தீங்கன்னா கண்ணு கொட்டாம பாத்துட்டே இருப்பீங்க. சரி, என்ன வச்சிருக்கேன்னு காட்ட. வயசான காலத்தில் இப்படி அவசரப்படக்கூடாது, நான் காட்டுவேன். ஆனா காமிச்சேன்னா உங்களால அதை வாங்க முடியுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. என்ன பண்ணலாம்? சரி, கிளம்பு. வேலைக்காகாத விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு வெட்டியா நின்னுகிட்டு இருக்க. உண்மையிலேயே கைக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா அப்ப வந்து பேசுவோம். இத்து போன மாதிரி இருந்துகிட்டு எவ்வளவு உஷாரா இருக்காரு. ஹே காளியா, என்ன சொல்ற? ஹே பீம் வந்துட்டான். அரண்மனையில என்னாச்சு பீம்? காட்டுல இருக்கிற நாகங்களோட நாகமணியை யாரோ திருடிட்டாங்களாம். என்ன? நாகங்கள் ரொம்ப கோவத்துல இருக்கு. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அந்த நாகமணி கிடைக்கலன்னா நாகங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து டோலக்பூர் வாசிகளை தாக்க ஆரம்பிச்சிருமா. டோலக்பூர் வாசிகள்ல யாரு போய் இந்த